இப்போ உண்ணா நோன்புன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன் மக்களால் பட்னியாக கிடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, ஏன் பெரும்பாலானவங்களால் பட்னியாக கிடக்க முடியல, ஆண்களால் ஏன் பட்னி கிடக்க முடியல? அது நம்ம இந்த உணவு நம்மளை அடிமைப்படுத்துது, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு நம்மளை அடிமைப்படுத்துது. அப்படிங்கிறது போக இப்போ பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு ஆண்கள் வைத்திருக்கின்ற ஒரு ஆயுதம் என்னென்னா சமையலை காரணம் காட்டி தான் உலகம் முழுக்க பெண்கள் நீங்கள் சமையல் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் வேலை செய்வதற்காக பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள். அப்போ பெண் அந்த சமையலிருந்து விடுபட்டுறக்கூடாது. அப்போ என்ன எதனால் அப்படின்னா, அப்போ ஆண் இந்த சமையல் வெளியில் உள்ள வேலைகளை பார்க்குறான், நீ வீட்டில் உள்ள வேலைகளை பாரு. இப்படி ஒரு ஏற்பாடு, இப்படி ஒரு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதன் மூலம் பெண்ணை சுதந்திரமாகவும் வச்சிக்காமல் அவளுடைய கவனத்தை திசை திருப்பி வீட்டுக்குள்ளேயே முடக்கி, அதன் மூலம் தனக்கு உரிமையான பெண்ணை ஒரு ஆண் பிற ஆண்களிடமிருந்து பாதுகாக்கிறான், காவல் காக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அது தப்பு தான். அப்போ ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தணும், அடக்கி ஆளணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அடிமைப்படுத்தணும், அவளை சுதந்திரமாக வாழக்கூடாது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, இந்த சமைக்கிற வேலை இருக்குல்ல, இதுலேருந்து தப்பிச்சிக்கிறது, அவளை அதே வேலையாக வச்சு சுவையாக சாப்பிட்றது. இப்போ ஒருத்தர் அதே வேலையாக வச்சா தான் அது கொஞ்சம் சிறப்பாக பண்ண முடியும், அப்போ தான் சுவையாக சாப்பிட முடியும். அதையே வேலையால் இப்போ அவரவருக்கு தேவையான உணவை அவரவரே சமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போயிட்டு சமைக்கணும்னு கூட தோணாது, அதனால் பச்சையாக சாப்பிட்ருவாங்க. அவங்கவுங்களையும் சமைப்பதாக இருந்தால் என்ன சாப்பிடுவாங்க, பச்சையாக சாப்பிட்ருவாங்க. எதுக்கு சமைச்சிக்கிட்டு 4 வாழைப்பழத்தை உரித்து வயலில் போட்டு சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிட போகுது. கூட வேர்க்கடலையை கொஞ்சம் அப்படி பச்சையாக சாப்பிட வேண்டியது, கிழங்குகளை பச்சையாக சாப்பிட வேண்டியது, இப்படியே வயிற்று நிரப்பிடலாம். இந்த மாதிரி யோசனை தோணும். நீங்கள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யும்போது அவங்கவுங்களுக்கு தேவையான சமையல் உணவை அவங்கவுங்களே தயாரிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயாரிக்கணும், சமைக்கணும், அப்படி ஒரு வாழ்க்கை முறை மனித உயிர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்போ அதுதான் சமத்துவம். இப்போ பெண்களை அப்போ அப்படி ஒரு சமத்துவம் இல்லாமல் பெண்களை சமைக்கிறதுக்காக அடிமைப்படுத்துகிறாங்க. ஆண்கள் சும்மா இருக்காங்க வீட்டில். அதேமாதிரி பெண்கள் வெளியே போய் வேலைக்கு பார்க்குறதில்ல. இதில் சமத்துவம் இல்லை. அப்போ சமத்துவமாக வாழணும் அப்படின்னா பெண்களும் வேலைக்கு போகணும், அதே மாதிரி ஆண்களும் சமைக்கணும். அப்போ பெண்களும் வேலைக்கு போகணும், அவங்க அதே நேரத்தில் பெண்களும் சமைக்கணும். அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்கவுங்க சமைக்கணும், அவங்கவுங்களுக்கு தேவையான பணத்தை பொருளாதாரத்தை அவங்கவுங்களே தேடிக்கணும். அப்போது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம உணவு முறையே மாறிடும். இன்றைக்கி நம்ம வெளியே போய் வேலைக்கு போட்டு நீங்கள் களைச்சி போய் வீட்டுக்கு வந்தோன்னா வீட்டில் பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்க, உடனே டீயை போட்டு கையில் கொடுக்குறாங்க, காஃபி போட்டு கொடுக்குறாங்க, அல்லது அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டு எதையாவது நொறுக்கு தீனி சமைச்சு வைக்கிறாங்க. அப்புறம் இரவு வந்தவுடனே இட்லி தோசை அல்லது டிஃபன் அல்லது சாப்பாடு சோறு அப்படின்னு சொல்லி பொங்கி ரெடியாக வைக்கிறாங்க. இவர் வந்தவுடனே சாப்பிட்ருவார். அப்போ அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி சொகுசாக சுவையாக சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெண்களை அடிமைப்படுத்துறது தான் காரணம். நம்ம இன்றைக்கி சுவையாக சாப்பிட்றோம்ல, இது எப்படின்னா விருந்து சாப்பாடு மாதிரி. விருந்து சாப்பாடுனா, விருந்துன்னா என்றைக்கா ஒரு நாள் தான் நடக்கும். ஒரு திருமண நிகழ்ச்சியில் விருந்து வைக்கிறாங்க. அது மாதிரி ஒரு பண்டிகைன்னா விருந்து சாப்பிடுவோம். அப்போ இந்த விருந்தை தினந்தோறும் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தினமும் அந்த வாழ்க்கையை விருந்து நிகழ்வாக மாற்றுறது. தினமும் அந்த விருந்து நிகழ்வில் என்றைக்காவது ஒரு நாள் விருந்து நிகழ்வில் கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சியை தினமும் கிடைக்கணும் அப்படின்னா, பெண்களை அந்த முழு நேரமும் இந்த சமைக்கிற வேலையை செய்கிறதுக்காக பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறது ஆண்களின் நோக்கமாக இருக்குது. அதுக்கு பெண்களும் சம்மதிக்கிறாங்க அல்லது சம்மதிக்க வைக்கப்படுகிறாங்க. ரெண்டுமே அங்கே நடக்குது. இப்படி இருக்கும்போது அப்போ ஆணுக்கு எப்போதுமே ஒரு ப்ரெஷர் இருக்குது. என்னென்னா, இந்த பெண்ணை சுதந்திரமாக விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டோம், நம்ம இந்த சுவையான சாப்பாடு நமக்கு கிடைக்காது. இந்த சௌகரியமாக வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக, இல்லைன்னா நம்ம பொங்கி திங்க வேண்டியிருக்கும், அல்லது பச்சையாக சாப்பிட வேண்டியிருக்கும். இந்த சுவை கிடைக்காது. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த உணவுகளில் உள்ள அந்த சுவை கிடைக்காது. அதனால் பெண்களை எப்போதும் சமையல் வேலையிலேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி எந்த ஒரு சிந்தனைக்கும் செயலுக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க பெண்கள் மேலே. பெண்களும் அந்த அழுத்தத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெண்கள் எப்போதும் சுதந்திரத்துக்கு ஆசைப்படுறாங்க,
ஆண்கள் தான் அவங்கள அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் கிடையாது. பெண்களும் வந்து பெண்களுடைய ஆசையும் அதுவாகவும் இருக்குது. ஆண்கள் என்ன நினைக்கிறானோ அதை வந்து பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. நம்ம மேலே ஒரு ப்ரெஷர் போடணும், நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். அப்போ தான் ஆண் வந்து நம்மளை எப்போதும் அச்சுறுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சமையல் வேலையை நான் ஒழுங்காக செய்வேன். அந்த அச்சுறுத்தல் வந்து எங்கே இல்லையோ அங்கே பெண் வந்து வீட்டில் சோம்பேறி ஆகிடுவா. ஒரு கணவன்கிட்ட இருந்தோ அல்லது வீட்டில் உள்ள ஆண்கள்கிட்ட இருந்தோ ஒரு அச்சுறுத்தலை அந்த பெண் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதிர்பார்க்குறா. அப்போ தான் அவள் அந்த வேலையை விழிப்புணர்வோடு செய்ய முடியும். பயந்து அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு பயம் தேவைப்படுது, ஒரு அச்சுறுத்தல் தேவைப்படுகிறது. அப்போ வந்து அப்போ தான் அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அந்த வேலையை செய்கிறது மூலமாக வீட்டுக்குள்ளே அவங்க வாழ்க்கை, அதன் மூலம் அவங்க வாழ்வாதாரம் கிடைக்குது. அவங்க பெண்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்குது. வாழ்வாதாரத்திற்காக ஒரு அச்சுறுத்தல் என்பது அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா அது ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. வீட்டில் பெண்கள் சமைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அடிமைத்தனமாக இருந்தாலும் அதுதான் பெண்களின் வாழ்வாதாரமாக இருக்கிறது. அதன் மூலம் பெண்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உரிமைகள் எல்லாம் கிடைக்குது, வாழ்க்கையே கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அதனால் அதை அவங்க விட மாட்டாங்க. அந்த வீட்டில் உணவு சமைக்கிறாங்களோ அதை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு மாற்றம் இருக்குது. நீ சுதந்திரமாக போய் நீ வெளியில் வேலை பார்த்து கூட உன்னுடைய வாழ்க்கையை நீ தீர்மானிச்சிக்கலாம் அப்படின்னா அது அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு அது தெரியாத உலகமாக இருக்குது. அதை வந்து இளைய தலைமுறைகள் வாழ்ந்து பார்த்து காட்டி பாரு, நீ வீட்டிலே சமைச்சிக்கிட்டு இருந்த, அதன் மூலமாக தான் உனக்கு வாழ்க்கை கிடச்சிது, எல்லாமே கிடச்சிதுன்னு நீ சொன்ன. ஆனால் பாரு, நான் வீட்டில் சமைக்கல, வெளியில் போய் வேலை பார்க்குறேன், வீட்டுக்கு வரேன், அப்புறம் நான் வீட்டில் எந்த வேலையும் செய்யலை, எனக்கும் எல்லாமே கிடைக்குது, அப்போது நீ நினச்சிட்டு இருந்த தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு இளைய தலைமுறையினர் வந்து வாழ்ந்து பார்த்து பெண்களுடைய மனதை மாற்றுக்கிறார். அது இருக்கட்டும். ஆனால் இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆண்கள் வந்து இப்போ வந்து உண்ணா நோன்பு இருக்க முடியல. ஏன் இருக்க முடியல அப்படின்னா, பெண்கள் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்கள் மீது ஒரு அழுத்தத்தை போடுறாங்க. அவங்க சமைச்சே ஆகணும், சமையலை விட்டு அவங்க தப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை எப்போதும் அச்சுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் குழம்பு சரியில்லையா, ஒரு கோபம் பெண்கள் மீது வருது. வீட்டில் சாப்பிட சமைக்கலையா, சமைப்பதற்கு நேரமாயிடுச்சா, அப்பவும் பெண்கள் மீது கோபம் வருது. உடனே கோபம் பெண்கள் மீது தான் வரும். கொஞ்சம் சாப்பாடு சரியில்லையா, உடனே பெண்கள் மீது கோபம் வரும். வீட்டில் உள்ள பெண், ஏன்னா வீட்டில் உள்ள சமைக்கிற பொறுப்பு பெண்கள் மீது. இந்த பெண்கள் மீது உள்ள இந்த கோபம் இருக்குல்ல, இப்படி இந்த மாதிரி கோபம் இருக்கிற ஆண்களால் உண்ணா நோன்பு இருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து உண்ணா நோன்பு இருக்க பழகிட்டாங்கன்னா அவங்க பெண்கள் வந்து சமைக்கணும்னு ஆண்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ வந்து ஆண்களால் வந்து உண்ணா நோன்பு, அப்போ வந்து பெண்கள் சுதந்திரம் அடைஞ்சிருவாங்க. அந்த கோபந்தான் பெண்கள் இன்றைக்கி சமைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி வீட்டிலே சமையல் வேலையே முழு நேரமும் பெண்கள் சமைப்பதற்கு என்ன காரணம்னா, ஆண்கள் ஒரு ப்ரெஷரை போடுறாங்க பெண்கள் மேலே, ஒரு கோபத்தை வைக்கிறாங்க, ஒரு அச்சுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்கள் வந்து பெண்களை அச்சுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த அச்சுறுத்தல் பெண்களுக்கு அது தேவையாக இருக்குது. வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதற்கு பெண்களுக்கு தேவையாக இருக்குது. ஐயோ இது பண்ணிட்டா அவர் கோச்சிப்பார், அவர் திட்டுவார், அடிப்பார், வீட்டுக்கு அப்பா வந்தால் திட்டுவார், அல்லது வீட்டுக்காரர் வந்தால் அடிப்பார், சீக்கிரம் சமைச்சாகணும், வந்தால் காப்பி தண்ணி கேட்பார், டீ கேட்பார், இன்னும் பால் வரல, நான் என்ன பண்ணுறது, இல்லைன்னா டென்ஷனானால் ஏதாவது போட்டு உடைப்பார். இப்படி ஏதோ ஒரு அச்சுறுத்தல் அவங்களுக்கு தேவையாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இவரும் அச்சுறுத்திக்கிட்டே இருப்பார். இவருக்கு கொஞ்சம் பசி வந்துச்சு, வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா உடனே பெண் மேலே கோபம் வரும். இப்படி அப்போ வந்து இவரால் உண்ணாவிரதம் இருந்துச்சுன்னா என்னாகும், அந்த கோபம் போயிடும். உண்ணாவிரதம் இருந்து பழகிட்டாங்கன்னா, ஒரு ஆம்பளை வந்து உண்ணாவிரதம் இருந்து பழகிட்டான்னா அப்போ பெண் மீது கோபமே வராது. உண்ணாவிரதம் இருந்தே பழகிட்டான் அப்படிங்கும்போது அவள் சமைச்சான்னா சமைக்கலான்னு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், சரி கொஞ்சம் லேட்டாக இருக்கும் அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த கோபம்லாம் வந்துச்சுன்னா, அதனால தான் வந்து நிறைய ஆண்கள் வந்து இந்த கோபத்தோடையே வாழ்ந்துட்டுருக்காங்க. பெண்களை வந்து அதாவது சர்வாதிகார உணர்ச்சி உள்ள ஆண்கள், பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கருத்துடைய ஆண்கள் வந்து எப்போதும் பெண்கள் மீது அவங்களுக்கு கோபம் இருந்து, அந்த கோபம் வந்து எதில் காட்டுவாங்கன்னா, பெண்கள் சமையல் வேலையை விட்டுறக்கூடாது, சமைச்சிக்கிட்டே இருக்கணும், சமையல் வேலையிலேருந்து அவங்க விடுபட்டுறக்கூடாது, அவங்கள எப்போதும் சமையல் வேலையில் அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி நினைக்கிற ஆண்கள் எப்படி சாப்பிடாமல் உண்ணா நோன்பு இருக்க முடியும்? உண்ணா நோன்பு அவங்களால இருக்க முடியாது. ஏன்னா உண்ணா நோன்பு இருந்துட்டால் பெண்களுக்கு வந்து பெண்கள் தப்பிச்சு போயிடுவாங்க. அப்போது பெண்களும் விட மாட்டாங்க. அந்த மாதிரி பெண்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்களை உண்ணாவிரதம் இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா அப்புறம் பெண்கள் வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. இப்போ வேறு ரிஸ்கெல்லாம் அந்த பெண்கள் ஏற்படும். இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை, வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்வாதாரம் போயிடும். இன்னொரு வாழ்வாதாரத்தை பற்றி அவங்க எப்படி யோசிக்க முடியும்?
ஏன்னா இந்த வாழ்வாதாரத்துக்கு அவங்க பழகிட்டாங்க, இந்த அடிமை வாழ்வாதாரத்துக்கு அவங்க பழகிட்டாங்க. அப்படிங்கும்போது அதை தான் அவங்க வந்து ஒரு ஒரு இந்த ஒரு நீ ஒரு தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கவங்க ஒரு மரக்கொம்பை பிடிச்சி இருக்கிற மாதிரி அந்த பெண்கள் வந்து அந்த அடிமைத்தனத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, பிடிச்சிட்ருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது பெண்களும் வந்து அந்த வாழ்வாரத்தை விடக்கூடாது. அப்போ ஆண்கள் வந்து பட்டினியாக கிடக்கக்கூடாது அப்படின்னு தான் பெண்களும் நினைப்பாங்க. அவன் உண்ணா நோன்பு இருந்துடக்கூடாது. எங்கே உண்ணாவிரதம் இருந்துட்டோம்னா அப்புறம் நமக்கு வந்து சமைக்கிற வேலையே இல்லாமல் போயிடும். அவன் வந்து சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருந்து பழகிட்டான்னா அப்புறம் நமக்கு வந்து சமைக்கிற வேலையே இல்லாமல் போயிடும். அப்புறம் வந்து வேறு வெளியில் வேலைக்கு போக வேண்டியிருக்கும், வேறு புதிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னே தெரியாது. அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை புது திசையில் பயணிச்சிடும். தெரியாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே நாம் வந்து திணிக்கப்பட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பயப்படுறாங்க. ஆண்கள் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எங்கே நான் உண்ணாவிரதம் இருந்தேன்னாக்கா அந்த பெண்கள் மீது அந்த கோபம் இல்லாமல் போயிடும், பெண்களை அடிமைப்படுத்த முடியாமல் போயிடும், பெண்களை வந்து சமைக்கிற வேலையில் அடிமைப்படுத்தி ஆகணும், அதுக்கு அந்த கோபம் தேவைப்படுது, அதனால் உண்ணாவிரதம் இருந்துடக்கூடாது. நம்ம இந்த சமையல் உணவுக்கு நாம் அடிமையாகணும். அடிமையாகும்போது வீட்டில் சமைக்கலைன்னா கோபம் வரும், பெண்கள் மீது சரியாக சமைக்கலைன்னா கோபம் வரும், இன்னுமா சமைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வரும். அந்த கோபம் உள்ள ஆண்களால் உண்ணா நோன்பு இருக்க முடியாது. அப்போது இதுதான் பலவீனம், இதுதான் வந்து இது இருக்கிறதுனால தான் பெரும்பாலான ஆண்கள் தொப்பையோடையும் தொந்தியோடையும் குண்டாகவும் இருக்காங்க, நோய்களோடையும் இருக்காங்க. நோய்களோட மூட்டு வலியோட நிறைய பெண்கள் மூட்டு வலியோட இருக்கிறதுக்கு காரணம் இந்த விஷயந்தான் காரணம். இந்த அடிமைத்தனமும் சர்வாதிகாரம் தான், ஆண் சர்வாதிகாரமும் பெண் அடிமைத்தனமும் தான் இந்த உடல் பருமானம் இருக்குது. உண்ணா நோன்புங்கிறதே மனித வாழ்க்கையில் இல்லை, பெரும்பாலானவங்ககிட்ட அரிதாகத்தான் இருக்கிறது. அங்கொன்று இங்கொன்றுமாக எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து உண்ணா நோன்பு இருக்க பழகிவிட்டால் பெண் சுதந்திரம் அடைந்து விடுவாள். அதன் பிறகு பெண்ணை அடிமைப்படுத்துவதற்கான அந்த அடிப்படை கோபம் வந்து ஆணுக்கு ஏற்படாமல் போயிடும். அதனால் ஆணை வந்து சாப்பாட்டுக்கு அடிமைப்படுத்தணும், பெண் சுதந்திரம் அடைஞ்சிருவா. அல்லது வந்து பெண் சுதந்திரத்தை பார்த்து பெண் அடிமைகள் பயப்படுறாங்க. ஏன்னா பெண் சுதந்திரமான அந்த வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறதுன்னு அந்த அடிமைகளுக்கு தெரியாது. அப்போ தெரியாத அந்த வாழ்க்கையை பார்த்து அவங்க பயப்பட தான் செய்வாங்க. வாழ்ந்து பார்த்துட்டா அது நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அப்போ அடிமைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடிமைத்தனத்தை தக்க வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. அப்போ அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஆண் சர்வாதிகாரமும் பெண் சுதந்திரம் அடைந்து விட்டால் தனது நிலை என்னவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்விடுவாங்க ஆண்கள். அந்த வாழ்க்கை இன்னும் சூப்பராக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும் அப்படின்னு வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். அப்போ அது அவங்களால எப்படி வாழணும் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. சின்ன வயசில் சொல்லி கொடுத்தது அந்த வாழ்க்கை தான் ஆண் சர்வாதிகாரம், அந்த வாழ்க்கை தான் அந்த ஆண்கள் வாழ்வாங்க. பெண்களுக்கு பெண் அடிமைத்தனம். அப்போ வந்து புதிய முயற்சிகள் வந்து புதிய தலைமுறையிலே தான் நடக்கும். அல்லது வந்து சரி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் அடிமைகள் கூட பெண் சுதந்திரத்தை நோக்கி எட்டி பார்ப்பாங்க. அங்கே என்ன தான் நடக்குது கொஞ்சம் எட்டி பார்ப்பாங்க, நல்லா இருந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதுமாதிரி ஆண் சர்வாதிகாரி கொஞ்சம் பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பார்ப்போம். அந்த பெண் சுதந்திரம் கொஞ்சம் எப்படி தான் இருக்குது, அவ்வளோ சுதந்திரமாக விட்டால் தான் என்ன தான் நடக்குது, நல்லா இருக்குப்பா, கொஞ்சம் விவரம் தெரியுது, நமக்கு வந்து தொல்லை மிச்சம். பெண் விவரமாக இருக்கும்போது ஆணுக்கு வந்து சுமைகள் குறையுது. அப்போ இதெல்லாம் இப்படி படிப்படியாக அந்த அனுபவங்களை வந்து உள்ளே நுழைக்கும் போது தான் பெண் சுதந்திரங்கிறது ஆண்களுக்கு எதிரானது அல்ல, பெண்களுக்கும் எதிரானது அல்ல அப்படிங்கிற அந்த முடிவுக்கும் ஆணும் பெண்ணும் வருவாங்க. அதுக்கு வந்து இன்னும் சில தலைமுறைகள் ஆகும். அதனால் வந்து யாராலையும் ஒரு நோன்பு இருக்க முடியல, என்னாலலாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க வந்து அதாவது என்னாலலாம் பட்னி கிடக்கவே முடியாது, நான் வாழ்நாள் பட்னியே கிடக்கலை அப்படின்னு சொல்கிற ஒரு ஆண் வந்து கண்டிப்பாக ஆண் சர்வாதிகாரியாக தான் இருப்பான். பெண்ணை அடிமைப்படுத்துகிற குணம் அந்த ஆணுக்கு இருக்கும். அதே மாதிரி என்னால் வந்து பட்னி கிடக்க முடியாது, என்னால் என் வீட்டுக்காரனை பட்னியாகவே வைக்க முடியாது, அதாவது என் பிள்ளைகளுக்கு நான் பட்னியாகவே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற, ஒரு நாள் கூட சாப்பிடாமல் நான் அவங்கள விட்டது கிடையாது, அல்லது என்னாலேயும் இருக்க முடியாது அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிற பெண்கள் கண்டிப்பாக அடிமைகளாக தான் இருப்பாங்க. ஆக இதெல்லாம் அந்த உண்ணா நோன்பு என்பது அடிமைத்தனத்திற்கு எதிரானது, ஆண் சர்வாதிகாரத்திற்கு எதிரானது. அதனால் நீங்கள் வந்து ஆண் சர்வாதிகாரத்திலிருந்து விடுபட வேண்டும், பெண் அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அப்படின்னா பெண்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்கு வருகிறது. அதுலேருந்து நீங்கள் விடுபடணுமா,
பெண்ணை அடிமைப்படுத்துறதுக்கு ஆண் மட்டும் முயற்சி செய்வான், பெண்களும் முயற்சி செய்வாங்க. ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் பெண்களை அடிமைப்படுத்துவாங்க. அது மாதிரி வந்து சர்வாதிகாரம் என்பது பெண் மீதான சர்வாதிகாரம் என்பது ஆண் பெண் இருவருக்குமே வரும். ஆக இதுலேருந்துலாம் நம்ம விடுபடணுன்னா உண்ணாவிரதத்தை பழகிக்கணும். வாரத்தில் ஒரு முறை உண்ணாவிரதம் இருக்கணும். தொடர்ந்து 5 நாள்லாம் தண்ணி குடித்து மட்டுமே நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன். அப்போ அந்த மாதிரியெல்லாம் பழகணும். அதில் நம்ம சாதனை வைக்கணும், நமக்கு நாமே சாதனை வைக்கணும். அடுத்தவங்க 10 நாள் பண்ணிட்டாங்களே, நம்ம 5 நாள் தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட ஒப்பிட்டு நம்மளை வந்து குறைச்சிக்கூடாது. மற்றவங்களோட இதில் ஒப்பிடக்கூடாது, நம்மளோடு தான் நம்மை ஒப்பிட வேண்டும். நாம் 5 நாள் இதற்கு முன் வந்து ஒரு நாள் தொடர்ந்து 24 மணி நேரம் தண்ணி எதுவும் குடிக்காமல் இது வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கும். சரி, தொடர்ந்து 2 நாள் வந்து தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு உண்ணாவிரதம் இருப்போமே, நம்முடைய சாதனையை நாமே முறியடிப்போம். இந்த மாதிரி நோன்பிற்கு திரும்ப திரும்ப நாம் நம்மை பழக்கப்படுத்தும் போது நாம் வந்து அடிமைத்தனத்திலிருந்தும் சர்வாதிகார உணர்ச்சியிலிருந்தும் நாம் நிச்சயம் விடுபட்டே ஆகும். வேறு வழியே கிடையாது. அதனால் வந்து நம்மளே வந்து ஒரு 5 நாள்லாம் தண்ணி குடிச்சிட்டே நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன். தண்ணி மட்டுமே குடிச்சிருக்கேன். அதை வந்து நான் இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் முறியடிக்கணும். அந்த சாதனையை நானே இன்னும் முறியடிக்கணும். ஒரு 6 நாள் அல்லது 10 நாள் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப முயற்சி பண்ண போகிறேன். அப்போது இந்த மாதிரி உண்ணாவிரதத்தை நீங்கள் பழகிட்டிங்கன்னா நீங்கள் சுதந்திரம் அடைஞ்சிருவீங்க. உணவு கட்டுப்பாடு என்பது தேவை. உங்களுக்கு என்ன உணவு தேவை என்பது நீங்களே தேடி போகணும். நீங்கள் தேடணும். யாரோ ஒருத்தர் உங்கள் உணவை நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா முடிவு பண்ணக்கூடாது, ஒரு பெண் முடிவு பண்ணக்கூடாது. அந்த பொறுப்பை ஒரு பெண்ணிடம் ஒப்படைத்து விடக்கூடாது, ஒரு அடிமையிடம் ஒப்படைத்து விடக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிட்ணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதுதான் உணவு சுதந்திரம். சும்மா மாட்டு இறைச்சியை சாப்பிட்றது பேர் உணவு சுதந்திரம் கிடையாது. மாட்டு இறைச்சியை சாப்பிடுவது அல்லது வந்து ஆட்டு இறைச்சியை சாப்பிடுவது இதெல்லாம் உணவு சுதந்திரம் கிடையாது. அடுத்தவங்க நாம் சாப்பிட்ற உணவு நாம் சமைக்கணும். நீ சாப்பிடுகிற உணவை நீ தான் சமைக்கணும். அதுதான் உணவு சுதந்திரம். மற்றவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது. நீ சாப்பிடுகிற உணவை தயாரிப்பதற்காக மற்றவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது. இதுதான் அடிமைத்தனம். உணவில் உள்ள உணவு சுதந்திரம் என்றால் என்னவென்றால், நீ சாப்பிடுகிற உணவை நீ சமைக்க வேண்டும். அப்போ இது எவ்வளோ கஷ்டம் இல்லை? மாட்டுக்கறியை சாப்பிட்றதெல்லாம் ஈஸி, ஆட்டுக்கறியை சாப்பிட்றதெல்லாம் ஈஸி, ரொம்ப எளிது. அப்போ வந்து உணவு சுதந்திரம் என்பது அவ்வளவுலாம் அந்த அளவுக்கு எளிதானது கிடையாது, ரொம்ப கஷ்டம். அப்படி மாட்டுக்கறி சாப்பிட்டா உணவு சுதந்திரமா, அல்லது ஆட்டுக்கறியை சாப்பிட்டா உணவு சுதந்திரமா, கோழி லெக் பீஸ்லாம் சாப்பிட்டா அப்புறம் அது வந்து உணவு சுதந்திரமா, எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறது வந்து, நீ சமைச்சுப்பார், நீ சமைத்து நீ சாப்பிடு. நீ சாப்பிடுகிற உணவை நீ சமைத்துப்பார். நீ சாப்பிடுகிற இன்னும் ஒரு படி மேலே போய் நீ சாப்பிடுகிற உணவை நீயே சமைக்க வேண்டும். நீ சமைக்கின்ற உனது உணவை நீயே உற்பத்தி செய். அதுதான் உண்மையான உணவு சுதந்திரம். இன்றைக்கி நான் என்ன உணவு சாப்பிடணுன்னு யாரோ ஒருத்தர் முடிவு செய்கிறாங்க. முடிவு செஞ்சு அவங்க உற்பத்தி செஞ்சு யாரோ ஒருத்தர் சமைச்சு அதை யாரோ உற்பத்தி செஞ்சு அவங்க வந்து விற்பனை செய்கிறாங்க. அதை வாங்கிட்டு போய் யாரோ ஒருத்தர் சமைக்கிறாங்க. அதை நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அது வந்து எனக்கான உணவா, எனக்கு பிடிச்சதா, எனக்கு தேவையானதா? இல்லை. யாரோ சமைச்சு ஓசியில் தராங்க. எதுக்கு? நமக்கு வேலை மிச்சம், இலவசமாக கிடைக்குது, சாப்பிடு. எதாக இருந்தால் என்ன, சாப்பிடு. இதுதான் பிடிச்சிருக்கு, இல்லை இதுதான் எனக்கு தேவை. நமக்கு என்ன தேவைன்னே தெரில. எப்போ தேவைன்னு தெரியும்னா நாம் சமைக்கும்போது தான் தெரியும். நமக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு, நமக்கு என்ன உணவு தேவைன்னு சொல்லிட்டு நாமளே சமைக்கணும். ஒவ்வொருத்தரும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கணும். அப்படி சமைக்கும்போது எல்லாரும் சமைப்பாங்களா? 2 மணி நேரம் 3 மணி நேரம் சமைப்பாங்களா? சில நேரம் சமைப்பாங்க, சில நேரம் பச்சையாகவே சாப்பிடுவாங்க. போய் யாரையாவது சமைச்சிட்ருப்பா, ஒரு நாள் பட்னி கடை அப்படின்னு கூட தோணும். ஒரு நாள் பச்சையாக சாப்பிடு, கிழங்கு, பழம், கொய்யாப்பழம் பச்சையாக சாப்பிடு அப்படின்னு தோணும். அப்போ இப்படி சாப்பிடும்போது அது இயற்கையான நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. ஆக அவங்கவுங்களே சமைக்கும்போது, அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வேறு வழியே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், எப்போதும் சமைச்சிக்கிட்டு இருக்க மாட்டோம், பச்சையாக சாப்பிட ஆரம்பிப்போம். அரிசியை போய் பச்சையாக நிறைய சாப்பிட முடியுமா? வேணால் ஊற வச்சு கொஞ்சம் சாப்பிட்லாம். நிறைய சாப்பிட முடியுமா? வேக வச்சு அதை சமைச்சா தான், குக்கரில் போட்டால் தான் நிறைய அதை சமைக்க முடியும். அதனால் நிறைய சாப்பிட்டு வயிற்றை தொப்பையாக்குறோம். அப்போ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்கும்போது நாம் வந்து நம்ம வெளி வேலையெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு களைப்பாக வரும், வந்துட்டு உடனே சமைப்போம்லாம் சொல்ல முடியாது. அப்படி சமைக்கிற பெண்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான், போராடி தான் சமைக்கிறாங்க. வெளியே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சமைக்கிற பெண்கள் வந்து போராடி சபிச்சுக்கிட்டு தான் சமைக்கிறாங்க.
அந்த சாபம் விட்டுக்கிட்டே சமைக்கிறாங்க. அந்த அந்த உணவு எப்படி உடம்புக்கு நல்லது தரும்? நோய்களை தான் தரும் அப்படிப்பட்ட உணவு. அதனால் மற்றவங்களுக்காக அவங்க சமைக்கிறாங்களா, அந்த மாதிரி மற்றவங்களுக்காக சமைக்கிறாங்களா, அந்த உணவெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது. வீட்டிலையாக இருந்தாலும் சரி, அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, மற்றவங்க சமைச்சு நாம் வீட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னா, ஒரு 8 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தர் வீட்டில் மற்றவங்க சமைச்சு அவர் சாப்பிட்றாரு அப்படின்னா, அந்த உணவு நோயை தரும். சாபம், அது சாபங்கள் நிறைந்தது. சபிச்சுக்கிட்டே சமைப்பாங்க. அதனால் அந்த மாதிரி உணவை சாப்பிடக்கூடாது. நாம் உண்ணுகிற உணவை நாம் சாப்பிட வேண்டும். அதுதான் ஒரு நல்ல உணவு. அதுதான் நல்ல உணவு. அதனால் நாம் உண்ணுகிற இன்னும் ஒரு நல்ல உணவு சொல்கிறேன். நாம் உண்ணுகிற உணவை நானே உற்பத்தி செய்ய வேண்டும். அதுதான் மிக மிக நல்ல உணவு, உயர்ந்த உணவு. அதைத்தான் நம்ம உற்பத்தி செஞ்சு அதை மற்றவங்களோட பகிர்ந்து விடணும். எப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே உற்பத்தி செஞ்சு சமைச்சு விருப்பப்பட்டா சமைச்சு சாப்பிடு, இல்லைனா பச்சையாக சாப்பிடு, பகிர்ந்து விடணும். அதற்கு பிறகு பகிர்ந்து விடணும். இப்படி ஒவ்வொருத்தரும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க உணவை உற்பத்தி அதுதான் உயர்ந்த உணவு. அதுதான் உணவு சுதந்திரம். நான் எனது உணவை நான் உற்பத்தி செய்ய வேண்டும். நீ ஏன் உற்பத்தி செய்கிற? நீ ஏன் என்னுடைய உணவை நீ ஏன் தீர்மானிக்கிற? நீ வியாபாரி. என்னுடைய பலவீனங்களை நீ முதலீடாக வைத்துக்கொண்டு என்னை அடிமைப்படுத்துகிற உணவுகளை உற்பத்தி செய்து என்னை உற்பத்தி செய்ய விடாமல் தடுத்து அதற்கான அரசியலை செய்து என்னிடமிருந்து விளைநிலங்களை பிடுங்கி கொண்டு, விளைநிலம் எனக்கு இருந்தால்தானே நீ உனக்கு தேவையான உணவுகளை உற்பத்தி செய்வாய். அதனால் உன்னிடமிருந்து நான் விளைநிலங்களை பிடுங்கிக் கொள்கிறேன். உன்னிடம் விளைநிலங்கள் இல்லாமல் உன்னை நிர்கதியாக நிப்பாட்டி உனக்கு தேவையான விளைநிலங்களை உனக்கு தேவையான உணவுப் பொருளை நான் உற்பத்தி செய்து உனக்கு கொடுக்கிறேன். அந்த உணவுப் பொருளை நீ வாங்கி சாப்பிடத்தான் வேண்டும். உனக்கு பிடித்திருந்தாலும் உனது உடலுக்கு அது ஏற்புடையதாக இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நான் என்ன உணவுப் பொருளை உற்பத்தி செஞ்சு கொடுக்குறேனோ அதை நீ சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்ககிட்ட வேறு வழி இல்லை, உங்ககிட்ட விளைநிலம் இல்லை, எல்லாத்தையும் நான் பிடிங்கிட்டேன். உனக்கு இப்போ நான் வேறு வேலை கொடுத்துட்டேன். நீ டாக்டர், நீ ஒரு ஆசிரியர், நீ ஒரு கலெக்டர், உனக்கு மாத சம்பளம் வருது, உங்ககிட்ட விளைநிலம் கிடையாது. இதெல்லாம் இதில் இப்படி தான் நாம் யாரோ உற்பத்தி செய்த உணவை அவங்க விருப்பத்திற்கு நமக்கு பிடிக்கும்னு நினச்சி அவங்க உற்பத்தி செஞ்சு ஒரு உணவை நமக்கு கொடுக்குறாங்க. இதனால தான் நமக்கு நோய் வருது. அப்போ உணவு சுதந்திரங்கிறது எவ்வளோ கடினமானது பாருங்கள். ஒரு நல்ல விஷயம் எப்போவுமே கடினமானது தான். அதனால் உணவு சுதந்திரம்னா என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. உணவில் நமக்குள்ள உரிமை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிட்டு இருப்பீங்க. எது நல்ல உணவுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அந்த நல்ல உணவை சாப்பிடாதனால தான் இவ்வளோ நோய்கள். இன்றைக்கி வீட்டில் பெண்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ ஒன்று சமைச்சு வச்சிடுறாங்க. இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி சமைச்சு வச்சிடுறாங்க. எல்லாத்துக்கும் தேவையாக ஒரு 4-5 ஒரு சமையல் இது எல்லோரும் அந்த வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டாகணும். இதுதான் சர்வாதிகாரம். பெண்கள் என்ன சமைச்சு வைக்கிறாங்களோ அதை அவங்க எல்லாருமே வீட்டில் உள்ள எல்லாரும் சாப்பிட்டாகணும். ஆண்கள் என்ன ஆண்களோ பெண்களோ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சமைக்கிற வேலை மிச்சம், ஏதோ யாரோ பொங்கி வைக்கிறாங்க, தின்னுட்டு போகும். அப்போ இதில் அது அந்த உணவு எனக்கு தேவையா, எனக்கு பொருத்தமானதா, என்னுடைய உடலுக்கு அது ஏற்புடையதா, எனது உடலுக்கு அது நன்மை தருமா, எனது உடலில் உள்ள பிரச்சனைகளை அது சரி செய்யுமா அப்படின்லாம் பார்க்காம ஒரு சோம்பேறித்தனத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் பெண்கள் சமைக்கிறத பெண்கள் சமைக்கிறாங்க, அந்த உணவை எந்தவித கேள்வியும் கேட்காம சாப்பிட்றோம். நம்முடைய விருப்பத்தை நம்ம அடகு வச்சுக்கிறோம். நம்ம விருப்பத்தை தொலைத்து விடுகிறோம், மறைத்து வைத்திருக்கிறோம். நமது விருப்பம் நமக்கு இந்த உணவு பிடிக்கும், எந்த உணவு பிடிக்கும் அப்படின்னா, நமது உடலுக்கு எந்த உணவு நன்மை செய்கிறதோ அதைத்தான் நம்ம பிடிக்கும்னு சொல்லணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு சோறு சாப்பிட்டா உடம்பு குண்டாகுது, பிரியாணி சாப்பிட்டா உடம்பு வெயிட்டு போடுது, ஆனால் அதைத்தான் நம்ம பிடிக்கும்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், நமது உடலுக்கு தீங்கு செய்கிற ஒரு உணவை தான் நம்ம பிடிக்குது அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தீமையை செய்கிற ஒரு நண்பனைத்தான் எனக்கு பிடித்தவன் என்று சொல்கிறோம். என்னுடைய நெருங்கிய நண்பன் யார் என்றால் எனக்கு தீமையை செய்வான், அவனைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு குழி தோண்டுகிறவன், நான் உயிரோடு இருக்கும் பொழுதே எனக்கு சவக்குழியை தோண்டுகிற அந்த நண்பன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தீங்கு செய்கிற உணவுகள் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்ம சொல்கிறோம். நம்முடைய புரிதலே தவறாக இருக்குது. அதனால் எதை நம்ம பிடிக்குதுன்னு சொல்லணும் அப்படின்னா, நமக்கு நன்மை செய்கிற உணவுகள் எல்லாமே, நன்மை செய்கிற அத்தனை உணவுகளுமே நமக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அதுலேயும் நமக்கு பிடிச்சது இருக்கும்.
ஆக நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற உணவை வந்து நம்ம எங்கே தேர்ந்தெடுக்கணும்னா, ஒரு பக்கம் தீமை செய்கிற உணவுகள் இருக்குது, இன்னொரு பக்கம் நன்மை செய்கிற உணவுகள் இருக்குது. நன்மை செய்கிற உணவுகள் 100 இருக்குது, தீமை செய்கிற உணவுகள் 100 இருக்குது. தீமை செய்கிற உணவுகளுக்கு நம்ம போகக்கூடாது. நன்மை செய்கிற உணவுகள் 100 இருக்குல்ல, அங்கே போயிட்டு அதில் எது உங்களுக்கு பிடிக்கல அதை தேர்ந்தெடுங்க. அதில் ஒரு 25 உணவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அல்லது 50 உணவுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், 50 உணவுகள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அது அந்த 100 உணவுகளுமே உங்களுக்கு நன்மை செய்கிற உணவு தான். ஆனாலும் நன்மை செய்கிற உணவுகளாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு எது பிடிக்கல அதை தேர்ந்தெடுக்கணும். இந்த தீமை செய்கிற உணவுகள் ஒரு 100 இருக்குல்ல இந்த பக்கம், அதில் போயிட்டு அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலைங்கிற விஷயத்துக்கே நீங்கள் போகக்கூடாது. நாம் என்ன பண்ணுறோம், எனக்கு பிரியாணி பிடிக்கும், அது பிடிக்கும், சோறு பிடிக்கும், அப்படி இப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதெல்லாம் என்னென்னா நமக்கு அழிவை தரக்கூடியது. அதில் போயிட்டு நம்முடைய விருப்பை வைக்கக்கூடாது. அதுதான் நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகள். அதுலேருந்து நம்ம விடுபட்டு நமக்கு நன்மை செய்கிற உணவுகளில் நம்ம வந்து கவனம் செலுத்தி, நன்மை செய்கிற உணவுகள் 100க்கு மேலே இருக்குது, அந்த உணவுகளில் நமக்கு எது பிடிக்கும். நன்மை செய்கிற எல்லா உணவும் நமக்கு பிடிக்காது. இப்போ வந்து அதனால் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து கொய்யாப்பழம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவார். ஏன்னா கொய்யாப்பழம், அதுக்காக வந்து கொய்யாப்பழம் தீமையானது கிடையாது, கொய்யாப்பழம் நல்லது தான், ஆனால் அவருக்கு பிடிக்கல. அதனால வந்து அவர் எனக்கு ஆப்பிள் தான் பிடிக்கும் அப்படின்றானா, நீ ஆப்பிள் சாப்பிடு, கொய்யாப்பழம் சாப்பிடாத, பிடிக்காத நீ சாப்பிடாத. பிடிச்ச உணவுகளே உனக்கு நல்ல உணவுகள் நிறைய இருக்குது, அதை போய் சாப்பிடு. அதே நேரத்தில் வந்து தீமை செய்கிற உணவுகள்லாம் இருக்குது. பிரியாணி, பொங்கல், பூரி, பாயாசம், வடை, இப்படி தீமை செய்கிற உணவுகள்லாம் இருக்குது. அதில் போயிட்டு அதில் எதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லிடு. அதில் எனக்கு பிடிக்கல அப்படி ஒரு தேடலுக்கே நான் போகலை, அது எனக்கு வேண்டவே வேண்டாம், அது ஒதுக்கிடுங்க. நன்மை செய்கிற உணவுகள் ஒரு நிறைய இருக்குது, 100க்கு மேலே இருக்குது. தேங்காய், கொய்யாப்பழம், எனக்கு கொய்யாப்பழம் பிடிக்காது, நான் தேங்காய் எடுத்துக்கிறேன். ஆப்பிள் எடுத்துக்கிறேன், வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். எனக்கு பாதாம் பிடிக்காது, வேர்க்கடலை நான் எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து முந்திரி பருப்பு பிடிக்கும், அதை எடுத்துக்கிறேன். அப்புறம் பலாப்பழம் பிடிக்கும், எனக்கு பப்பாளி பிடிக்காது, விட்டுரு. இப்படி நன்மை செய்கிற உணவுகளில் உங்களுக்கு எது பிடிக்கும், நன்மை செய்கிற அத்தனை உணவுகளையும் எடுத்து சாப்பிடாதீங்க, அது ரொம்ப தப்பு. உங்களுக்கு நன்மை செய்கிற உணவுகளில் எது பிடிக்குமோ அதுதான் சாப்பிட்ணும். சும்மா இது எல்லாமே நன்மை செய்யும் அப்படின்னா அது எல்லாத்தையும் தின்னுட்டு இருக்கக்கூடாது. அதில் வந்து வாழ்க்கையில் அழகு இல்லை. ஏன்னா வெறுப்புங்கிறது இருக்குது. அது வந்து நன்மை செய்கிற உணவுகளில் உங்களுக்கு எது விருப்பப்படுதோ அதை மட்டும் தான் நீங்கள் சாப்பிட்ணும். விருப்பமில்லாத விஷயத்த சாப்பிடக்கூடாது. இது வேண்டாம், இது வேணும், இது பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிக்கல, அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அந்த வெறுப்பு அந்த வேறுபாடு தெரியாமல் எல்லாவற்றையும் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. நல்ல உணவாக இருந்தால் பழம் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, பரோட்டா கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, தோசை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, ஆப்பிள் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. வேண்டாம், அவங்களுக்கே குழப்பம் வரும். நமக்கு வேண்டாம், பிடிக்கலை அப்படின்னு அந்த உணர்வே நமக்கு கிடையாதா? எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அவங்களாம் வேண்டான்னு சொல்கிறாங்களே, எப்படி இவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, நல்லா தான் இருக்கும், இதை போய் ஏன் அவங்க பிடிக்கலன்னு சொல்கிறாங்க? அப்போ அது நமக்கு குழப்பமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ஸ்டேஜுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். எனக்கு பிடிக்காத உணவே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நான் எந்த நேரத்தில் வேணாலும் சாப்பிடுவேன், அப்படியெல்லாம் நான் இருந்திருக்கேன். அப்போது அதுலேருந்துலாம் விடுபட்டு நான் இன்றைக்கி நிறைய தெளிவு ஏற்படுத்தியிருக்கேன் உணவு விஷயத்தில் வந்து. அப்போது நல்ல விஷயங்கள், அப்போ எந்த உணவை சாப்பிட்ணும், அந்த விஷயத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்ணுமா, அதெல்லாம் நமக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஒரு தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் நமது உணர்வுகளில் நாம் தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அதனால் வந்து அதில் சத்து இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கலையா, அதை விட்டுருங்க. அதில் எவ்வளோ வேணாலும் சத்து இருக்கலாம். உங்களுக்கு வந்து வேர்க்கடலை பிடிக்கலையா, வேர்க்கடலை நிறைய சத்து இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஃபஸ்ட்டு பிடிக்கலையா விட்டுருங்க, தேவையில்லை. அதுதான் வந்து அப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து அதில் எவ்வளோ சத்து இருக்குதாக நிறைய பேர் சொன்னால் கூட அது உங்களுக்கு பிடிக்கலன்னு விட்டுடுறீங்க. அது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து நிறைய பணம் வச்சுருக்கான், அவன்கிட்ட நிறைய பணம் வச்சுருக்கான். ஆனால் அந்த பொண்ணு வந்து அவனை எனக்கு பிடிக்கல, அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஆனால் அவனை எனக்கு பிடிக்கலையே. அவங்ககிட்ட பெரிய வீடு இருக்கலாம், நிறைய நகை இருக்கலாம், அல்லது வந்து நல்ல வேலை செய்யலாம், லட்சக்கணக்கில் அவன் சம்பாதிக்கலாம், அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, ஆனால் அவனை எனக்கு பிடிக்கலையே. அவன் அழகாக தான் இருக்கிறான்,
ஆனால் எனக்கு பிடிக்கலையே அப்படின்றா. அப்போ அந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு இயல்பு உடையவளாக இருப்பா. அதே மாதிரி ஒரு ஆணையும் எடுத்துக்கோங்க. ஒரு பெண்ணு வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணால் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அவர் ஒரு நிறைய 2-3 வீடு வச்சுருக்கார். ஒரு வீட்டை உன் பெயருக்கு எழுதி வைப்பார், 100 பவுன் நகை போடுவார், ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை ரொக்கமாகவே கையில் கொடுப்பார், கார் ஒன்று வாங்கி கொடுப்பார். அந்த பொண்ணை ஏன் பார்க்க வேண்டான்ற? அந்த பொண்ணு நல்லா தானே இருக்கிறா, அழகாக இருக்கிறா. இல்லையே எனக்கு பிடிக்கலையே அந்த பொண்ணை பார்த்தா, அந்த பொண்ணுகிட்ட நான் பேசி பார்த்தேன், எனக்கு பிடிக்கல அந்த பொண்ணு அப்படின்றான். அப்போது இந்த மாதிரியான ஒரு இயல்புங்கிறது எவ்வளோ அற்புதமானது பாருங்கள். எனக்கு இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை காமிக்கிறான். அந்த பொண்ணு சுமாராக இருக்கலாம், அல்லது அழகாக இருக்கலாம், அந்த பொண்ணுகிட்ட நிறைய பணம் இல்லாமல் இருக்கலாம். அப்போது இந்த பிடிச்சிருக்கு பிடிக்கல அந்த உணர்ச்சி இருக்குல்ல, அதுதான் வந்து உள்நோக்கம் இல்லாதது. ஒரு பணத்தை எதிர்பார்த்து உள்நோக்கமாக ஒரு கணக்கு போட்டு இது ஒரு காரியகாரத்தனமாக ஒரு செயல்படாமல் எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல. சில பெற்றோர்கள் நீ டாக்டருக்கு தான் படிக்கணும். அப்போ அந்த பையன் என்ன சொல்லுவான், இல்லை எனக்கு கேமராமேன் தான், எனக்கு டாக்டர் படிப்பே பிடிக்கல, எனக்கு கேமராமேன் ஆகணும்னு ஆசையாக இருக்குது. அந்த ஆசைக்கே ஒரு அழகு இருக்குது. அந்த பிடிச்சிருக்குங்கிற விஷயம் வந்து ரொம்ப அழகானது. அதனால் வந்து அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த பிடிச்சிருக்கு பிடிக்கல இந்த விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அவங்க தான் ரொம்ப அழகானவங்க. யார் ரொம்ப அழகானவங்கன்னா, இந்த பிடிச்சிருக்கு எனக்கு பிடிக்கல, இது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் இதை செய்யலை, இது எனக்கு பிடிக்கல அதனால் இதை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க ரொம்ப ரொம்ப அழகானவங்க. எனக்கு பிடிக்கல எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த இதை படித்தேன், டாக்டருக்கு படிச்சிட்ருக்கேன், எனக்கு இன்றைக்கி கூட பிடிக்கல, எங்கள் அம்மா அப்பா கம்பல் பண்ணுறாங்க, வேறு என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்கல்ல. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எங்கள் அம்மா அப்பா என்னை வாயில் திணிச்சு விட்ருவாங்க அந்த சாப்பாடை, தயிர் சாதம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, வாழைப்பழம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் வந்து எங்கள் அம்மா அப்பா வாயில் வச்சு விட்ருவாங்க, ஐயோ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக வாந்தி வரும், அப்படியே சாப்பிட்டு பழகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே. அது அந்தளவுக்கு அழகான வாழ்க்கை கிடையாது. அதனால் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கும்போது பிடிக்கல அது தெரியுது அவங்களால, அது வந்து கொஞ்சம் கூட அவனுக்கு பிடிக்கலன்னு தெரியுதில்ல, நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்கள திணிக்காதீங்க. பிடிக்கலையா விட்டுருங்க. நல்ல விஷயங்களில் இன்னும் நிறைய இருக்குது, அதை தேடி போங்க. அதில் எது நம்ம பிள்ளைகளுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி அவங்களுக்கு கொடுங்க. எதையும் நல்ல விஷயம்னு சொல்லிட்டு எதையும் நல்ல விஷயமா இருந்தாலும் அதை திணிக்கக்கூடாது. இதுதான் நான் சொல்ல வர்றது. நல்ல விஷயமா இருந்தாலும் அதை வந்து திணிக்கக்கூடாது. அதான் ஓகே.